மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் மோட்ச தர்மத்தை சேவித்துக் கொண்டு வருகிறோம். இன்று நாம் சேவிக்கும் இந்த அத்தியாயத்தில் பீஷ்மர் கருடனால் தமக்கு உபதேசிக்கப்பட்ட ஸ்ரீ விஷ்ணுவின் மகாத்மியத்தை பற்றி சொல்லியதுதான் சேவிக்க இருக்கின்றோம். யுதிஷ்டிரர் பீஷ்மாச்சாரியரை பார்த்து, தேவர்களிலும் அசுரர்களிலும் மனிதர்களிலும் ரிஷி சிரேஷ்டர்களிலும் அறிவுள்ள எவன் ஸ்ரீ விஷ்ணுவின் அந்த உண்மையை சொல்லியபடி அறிந்திருக்கிறான்? இவை அனைத்தையும் பீஷ்மாச்சாரியாரே நீர் எனக்கு சொல்ல வேண்டும். உண்மையில் எனக்கு திருப்தி உண்டாகவில்லை இதுவரை கேட்டதில். ஆகையினால் நீர் யாவற்றையும் அறிந்தவராய் இருக்கிறார் என்பது என்னுடைய கருத்து. ஆகையினால் தங்களிடம் கேட்கிறேன் என்று சொல்கிறார் என்று பீஷ்மாச்சாரியரிடம் சொன்னார். அதற்கு பீஷ்மர், யுதிஷ்டிரா, உன்னால் நான் எந்த விஷயத்தை பற்றி கேட்கப்பட்டேனோ அந்த விஷயத்தில் எனக்கு முற்காலத்தில் நடந்ததை கேள். முற்காலத்தில் கருடனுக்கும் எனக்கும் சம்வாதம் உண்டாயிற்று. முன்பு நான் கங்கா நதியின் தீவில் உட்கார்ந்து கொண்டு தவத்தை அடைந்து ஸ்ரீ வாசுதேவரை முக்கிய கதியாக கொண்டு 10 வருடங்கள் அவரையே தியானித்து ஸ்தோத்திரம் செய்து நமஸ்கரித்து யாகம் செய்து வந்தேன். உலகங்களை பரிசுத்தி பண்ணுகிறவளும் என்னை உண்டு பண்ணிய மாதாவுமான அந்த கங்காதேவியும் என்னை ரட்சிக்க வேண்டி என்னுடைய அருகிலே உட்கார்ந்து கொண்டிருந்தாள். அந்த சமயத்தில் ஆச்சாரியரும் ஸ்ரீமானும் எல்லா வேதங்களின் உருவமானவரும் பிரபுவும் பறவைகளில் மிகச் சிறந்தவரும் மேருமலையையும் மந்திரமலையையும் போன்றவரும் பரிசுத்தமான புத்தி உள்ளவரும் பெரிய புகழுள்ளவருமான கருட பகவான் கங்கையை பார்க்க வேண்டி வந்தார். அப்படி வந்த மகாத்மாவான அவரை நான் எதிர்கொண்டு சென்று பிரார்த்தித்து முறைப்படி நமஸ்கரித்து அஞ்சலி செய்து கொண்டு நின்றேன். ஸ்ரீமானான அந்த கருட பகவானும் பெரிய பாக்கியம் பெற்ற கங்காதேவியை மகிழ்வித்து அவளால் பூஜிக்கப்பெற்று அருகில் ஆசனத்தில் உட்கார்ந்தார். பிறகு பேசிக்கொண்டிருக்கையில் நான் அந்த கருடனை பார்த்து, வேதரூபியே, வினத்தையின் குமாரரே, பெரிய வீரியமும் பலமும் பெற்றவரே, இந்திரியங்களுக்கு ஈஸ்வரரும் நாராயணருமான ஸ்ரீஹரியை எப்பொழுதும் வகித்து வரும் நீர் அந்த ஜனார்தனர் எவ்வித உருவமுள்ளவர் என்பதை சொல்ல அறிவீர். அவருடைய உண்மையான நிலையை நீர் எனக்கு சொல்ல வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய வைனதேயர் பேச ஆரம்பித்தார். அதாவது கருடன் பேச ஆரம்பித்தார். பீஷ்மாச்சாரியரே, இந்த விஷயத்தில் முற்காலத்தில் நடந்ததை நீ முறைப்படி கேள். முக்கிய பூஜ்யர்களும் மானச சரசின் உத்தர தீரத்தில் வசிப்பவர்களும் சித்தி பெற்றவர்களும் பிராஜ்ஞர்களில் சிறந்தவர்களும் ஸ்ரீ கிருஷ்ணரை, அதாவது மகாவிஷ்ணுவை முக்கிய கதியாக கொண்டவர்களுமான பல ரிஷிகள் என்னை பார்த்து, வாசுதேவரின் உண்மையான பரமபதத்தை நீ அறிகிறாய், உனக்கு சமமாய் அவருக்கு அருகில் இருப்பவனும் பிரியமாய் இருப்பவனும் இல்லை, ஆகையால் அதை சொல் என்று கேட்டார்கள். நான் அவர்களுடைய பேச்சை கேட்ட பின் பூஜ்யரான ஸ்ரீஹரியை நமஸ்கரித்து எனக்கும் ஸ்ரீமன் நாராயணருக்கும் நடந்ததை உள்ளபடி சொல்ல தொடங்கினேன். முனிசிரேஷ்டரே, கேளுங்கள். முற்காலத்தில் நான் சோமலதையை அபகரித்து கொண்டு ஆகாயத்தில் செல்லும் பொழுது அந்த இடத்தில் பெரிய கை உள்ளவனே, நல்லது நல்லது, உன்னை கண்டதால் நான் சந்தோஷமடைந்தேன். கருடா, இப்பொழுது என்னிடத்திலிருந்து வரத்தை பெற்றுக்கொள். நான் உன்னுடைய உண்மையான பக்தியை தெரிந்து கொண்டு உன்னை பற்றி உத்தமமான பேச்சை, அதாவது அந்த வசனத்தை சொல்லுகிறேன் என்று அந்த வசனத்தை கேட்டேன். அப்பொழுது மீண்டும் பகவானானவர் என்னை பார்த்து, நான் பெரிய வீரியம் பெற்ற ரிஷி, என்னை நீ அறியவில்லை, என்னை பற்றி பொறாமைப்படுகிறாய் என்று உறுதியாய் சொன்னார். அதை கேட்டு கர்வமடைந்த நான் தேவ கூட்டங்களின் நடுவில், ரிஷியே, முதலில் நீர் என்னிடத்திலிருந்து வரத்தை பெற்றுக்கொள்ளும்,
அதன் பிறகு நான் உம்மிடத்திலிருந்து வரத்தை பெற்றுக்கொள்கிறேன் என்று இவ்வாறு சொன்னேன். அதனால் பூஜ்யரும் ஸ்ரீமானும் ஸ்ரீவத்சம் என்ற அடையாளம் உள்ளவருமான தேவரானவர், பக்ஷீந்திரனே, இப்பொழுது முதலில் நீ எப்பொழுது எனக்கு வாகனமாய் இருக்க வேண்டும். பறவைகளுக்கு ஈசனே, இப்பொழுது உன்னிடத்திலிருந்து இந்த வரத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார். நான் அவரை பார்த்து அவ்விதமே ஆகட்டும் என்று சொல்லி அகங்காரம் இல்லாமல் இருப்பவரும் வியாபகரும் மாயை உள்ளவருமான ஸ்ரீஹரியை ஜெயிக்க வேண்டும் என்ற விருப்பத்துடன், இப்பொழுது நான் உம்மிடத்திலிருந்து வரத்தை பெற்றுக்கொள்கிறேன். நான் உமக்கு மேல் இருக்க வேண்டும், எனக்கு இந்த வரத்தை கொடும் என்று கேட்டேன். பிரபுவும் ஸ்ரீ நாராயணருமான ஹரி சிரித்து கொண்டு, பக்ஷிராஜரே, அப்படியே ஆகட்டும், எப்பொழுதும் நீயே எனக்கு துவஜமாக இரு, பக்ஷேந்திரனே, எப்பொழுதும் எனக்கு மேல் நீ இருக்கலாம் என்று சொன்னார். இவ்வாறு சொல்லிய பின் பூஜ்யரான தேவரானவர் சங்கத்தையும் சக்கரத்தையும் கதாயுதத்தையும் தரிப்பவரும் 1000 கால்கள் உள்ளவரும் ஸ்ரீமானும் 1000 அசுரர்களுக்கு ஒப்பானவரும் 1000 தலைகள் உள்ளவரும் 1000 கண்கள் உள்ளவரும் மகானும் 1000 கிரீடங்கள் உள்ளவரும் சிந்திக்கத்தகாதவரும் 1000 முகங்கள் உள்ளவரும் பிரபுவும் மின்னல் கூட்டத்திற்கு ஒப்பானவைகளும் திவ்யமுமான பலவித ஆபரண கூட்டங்களினால் விளங்குகிறவருமான புருஷராக ஓரிடத்திலே தோன்றினார். அந்த ஹரியானவர் ஓரிடத்தில் 4 கைகள் உள்ளவராக தோன்றினார். ஓரிடத்தில் சிந்திக்கத்தகாத ஜோதி ரூபமாக தோன்றினார். ஓரிடத்தில் என் தோளிலிருந்து தோன்றினார். இவ்வாறு எனக்கு விளங்கும் தேவரானவர் அந்த இடத்திலேயே அந்தாத்தனத்தை அடைந்தார். பிறகு வியப்புற்றவனான நான் மிக உத்தமமான காரியத்தை செய்து என்னுடன் கூட என் அன்னையை இந்த கத்ருவினிடத்திலிருந்து விடுவித்து மீண்டும் முந்தி என்னை சொன்னவர் யார், என்னால் சிந்திக்க கூடாத அவர் யார், அந்த பகவான் எவ்விதமாய் இருக்கிறார் என்று அவரையே நினைத்து கொண்டிருந்தேன். பிறகு தேவர்களுக்கு தேவரும் என் தோளில் உட்கார்ந்திருப்பவருமான தாமரை கண்ணரை ஆச்சரியத்துடன் நான் பார்த்தேன். இது என்ன என்ற சிந்தனை உள்ளவனும் வியப்படைந்த மனமுள்ளவனுமான நான், அவர் எந்தெந்த இடத்திற்கு செல்ல விரும்பினாரோ அந்தந்த இடத்திற்கு அவருடைய எண்ணப்படி பரவசமாக சென்றேன். மீண்டும் பெரிய பாக்கியம் பெற்றவர்களும் ஒரு கல்பம் ஜீவிப்பவர்களும் இந்திரனுடன் கூடியவர்களுமான பிரம்மா முதலிய தேவர்களால் துதிக்கப்படுகிறவனும் அவரவர்களால் வெவ்வேறாக பூஜிக்கப்படுகிறவனுமான நானும் சர்வரூபியான அந்த பகவானை சுமந்து கொண்டு ஜலத்தினுள் உள்ளே சென்றேன். ரத்னமயமும் சுபமும் திவ்யமுமான பார்க்கடலின் வடகரையில் மகாத்மாவான அந்த ஸ்ரீயினுடைய வைக்கரணம் என்னும் ஆலயத்திற்கு சென்றேன். அது திவ்யமும் தேஜோமயமும் செல்வம் நிரம்பியதும் தேவர்களாலும் சிந்திக்காததும் பல இடங்களில் இருப்பவைகளும் தேஜோமயமும் வாயுமயமுமான தூண்கள் உள்ளதும் காந்தி உள்ள ஸ்வரணத்தால் எங்கும் அலங்கரிக்கப்பட்டதும் திவ்யமான ஒளி உள்ளதும் வாத்தியங்களாலும் கானங்களாலும் விளங்குவதுமாயிருந்தது. நான் அந்த இடத்தில் சப்தத்தை கேட்டேனே ஒழிய வேறு மனிதனையும் இடத்தையும் கால்கள் வைத்த அடையாளத்தையும் எந்த இடத்திலும் காணேன். அந்த இடத்தில் நான் நடுக்கமடைந்து அஞ்சலி செய்து கொண்டிருந்தேன். பிறகு பிரம்மா முதலிய தேவர்களும் அவ்வாறே திக்பாலர்களும் சனந்தர் முதலிய முனிவர்களும் அந்த இடத்தை அடுத்து பிழைப்பவர்களான மற்றும் உள்ளவர்களும் அந்த ஆலயத்திற்கு வந்தார்கள். மேற்கொண்டு என்ன நடந்தது என்பதை நாம் நாளை சந்திக்கும் போது சேவிக்கலாம். நமஸ்காரம்.